அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி 18 வருகிறதுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாளை தான் நாம் ஆடி 18 ஆடி பெருக்கு அப்படின்னு பல பெயர்களால் அழைத்து அன்றைய தினத்தை நாம் கோலாகலமாக கொண்டாடி வந்துட்டுருக்கோம். இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய விழாக்களில் அதுவும் ஒன்றுங்க. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்தது தான் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஆடி மாதம் 18ஆம் தேதியே ஆடி பெருக்கா நாம் கொண்டாடுறோம். இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18 வருகிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த சிறப்பு வாய்ந்த நாள் வருவது, அந்த நாளில் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்து வருகிறதுங்க. இது ஒரு தனி சிறப்பாகவே கருதப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிறதுனால இந்த நன்னாளில் மகாலட்சுமியை நாம் வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கப்பெறுகிறது. ஆடி பெருக்கு அப்படிங்கிறது தமிழர்களினுடைய பாரம்பரிய கொண்டாட்டங்களில் ஒன்றாக காலமாகவே இருந்து வந்துட்டுருக்கு. இது குறித்து பண்டைய இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஆடி பெருக்கு நன்னாளில் விவசாயிகள் விவசாய பணிகளை தொடங்குவாங்க. அதையே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழியாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கும். இந்த சமயத்தில் விவசாயிகள் நாற்று நடவும் பணியை இந்த ஆடி பெருக்கில் தான் தொடங்குவாங்க. இந்த நாளில் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணியை தொடங்குறதாலேயே இந்த நாளை தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத நாளாகவும் கொண்டாடிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி பெருக்கு என்று பார்த்தோம் அப்படின்னா புதிதாக தாலி அணிவது, தாலி கயிறை மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அப்படிப்பட்ட ஆடி பெருக்கு தினத்தன்று பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பாபா வங்கா அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே ஒரு தனி சிறப்பும் மகத்துவமும் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பல கணிப்புகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க உலக நிகழ்வுகள் ஆகட்டும், ஜோதிட பலன்கள் ஆகட்டும், முறையான இதில் கணித்து சொல்ல இருக்காங்க. அந்த கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே ஒரு பிரபலம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது ஆடி பெருக்கு, அதாவது ஆடி 18ஆம் தேதி ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய இந்த ஆடி 18ல் நிகழ இருக்கக்கூடிய அந்த அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக வச்சு பாபா வாங்கா ஒரு சில கணிப்புகளை கணித்திருக்கிறாங்க. அந்த கணிப்புகளின்படி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி 18 அன்று கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக பாபா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன கணிச்சிருக்காங்க சிம்மராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பல வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களில் பணவரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். சில விஷயங்களில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இளைய சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகலாம். அவ்வப்போது சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியம். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், தேவையில்லாத மருத்துவமனை சிகிச்சை அளிப்பதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பயணங்களால் ஆதாயங்கள் இருக்குது. அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைச்சா
உழைச்சாலும் உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க. இந்த காலத்தில் வந்து கடன் வாங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களால் திருப்பி செலுத்த முடியாது. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப விஷயங்கள்லையும் சரி இல்லை அனைத்து விஷயங்கள்லையும் சரி பொறுமை காக்கிறது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக அமைய பெறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க. வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. அதே மாதிரி அது லாபம் கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டுமோ நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களில் விரயங்களை தவிர்க்க முடியாதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. எது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி
இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்பீங்க. அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம்.